ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை ஜர்னி நாட் அலோன் வித் ஜீசஸ். இப்போ மணி 12 ஆகுது. என்னோடய ஆஃப்டர்நூன் லஞ்ச் ரொட்டீனை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எப்போவுமே நான் லஞ்ச் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெடி ஆகிட்டு என்னோடய பைபிள் எடுத்து நான் வாசிக்க ஆரம்பிப்பேன். ஏன்னா லஞ்ச் எடுத்த பின்னாடி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு தோணும். ஸோ அதனால் அதை வாசிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா 55:2 வாசிக்கிறோம்ல, நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சி ஆகும்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. சில நேரம் நம்முடைய உள்ளான மனுஷன் கவலையாக இருந்தால் நம்மளால் வேலை செய்யவே தோணாது இல்லையா? அதனால் கொஞ்சம் பைபிள் வாசிக்கும் பொழுது நம்முடைய உள்ளான மனுஷன் பலனடைவான். அதுக்குள்ளே பாருங்கள், எங்கள் பூனையும் ஊர் உலகம்லாம் சுற்றிட்டு மத்தியானம் கொஞ்சம் தூங்கலான்னு சொல்லி வந்துருச்சு வீட்டுக்கு. தூங்குறதுக்கான இடம் தேடுது. எப்படியும் பாருங்கள், அது ஏன் முன்னாடி வந்து தான் தூங்கும். மணி 12:45 ஆகிடுச்சு. நான் வாசிக்க ஆரம்பிப்பேன். எப்படியும் எல்லோரும் லஞ்சுக்கு 1:15 மேலே 1:30 மேலே தான் வருவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வாசித்து மெடிடேட் பண்ணால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். அதுக்காக தான் எல்லா வேலையும் செய்கிறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் எரேமியா 15:16 வாசிக்கும் பொழுது, நம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். நம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாக இருந்தது. எப்படி பாருங்கள், பைபிள் வாசிக்க ஆரம்பித்தா நம்ம எவ்வளோ கவலையாக இருந்தாலும் நம்ம மனசில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். பாருங்கள், வந்து படுத்தாச்சு. கொஞ்சம் தூங்கலான்னு அவரும் வந்து என்கிட்ட வந்து படுத்துட்டார். நான் முடிக்கிற வரைக்கும் அவர் இங்கே தான் இருப்பார். நல்லா தூங்குவார். கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். பைபிள் வாசிக்கும் பொழுது நம்ம மனசில் இருதயத்தில் பேசுகிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி கொஞ்சம் ப்ரேயர் பாயிண்ட்ஸும் எடுத்துக்கிட்டேன். நான் வாசிக்கும்போது எனக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணுறதுக்கான சில வசனம் கிடச்சிச்சு. ஸோ அதை கொஞ்சம் மெடிடேட் பண்ணி வாசித்து தேவையான நோட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கிட்டேன். அப்புறமா ஃபைனலாக என்னோடய ப்ரேயர் ஜேர்னலை எடுத்துக்கிட்டேன். என் மனசில் பட்டது, எனக்கு எதுக்காக ப்ரேயர் பண்ணணுன்னு தோணுச்சோ அதை என்னோடய ப்ரேயர் ஜேர்னலில் எழுத ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பேக்லெல்லாம் வச்சு முடிக்கிறதுக்குள்ளே 1:30 ஆகிடுச்சு. லஞ்சுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு முதல்ல நான் லஞ்ச் கொடுக்கலான் இருக்கேன். நல்ல பலமாகிடுச்சு. கர்த்தரில் அவருடைய வார்த்தையிலும் பலமாக எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு. பூனை இன்னும் தூங்கிட்டே இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சிட்டு மீதியான வேலையை பார்க்க போகிறேன். மீதி என்னோடய வீட்டில் இருக்கிற மாடு ஆடு அதுக்கெல்லாம் தண்ணி வைக்கணும். மாட்டுக்கு தண்ணி வச்சாச்சு. அந்த மீன் டைமில் ஆடு இருக்கிற இடத்தெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு நான் வேகமாக சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சுத்தம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே என்ன பண்ணிடும்னா, மாடு வந்து தண்ணி குடித்து முடிச்சாச்சு. ஸோ அதை பிடிச்சி கட்டிட்டு இப்போ அதுக்கு வேண்டிய தீனியும் போட்டாச்சு. மாட்டுக்கு வேண்டிய தீனியும் போட்டாச்சு. இப்போ ஆட்டுக்கு வந்து தண்ணி காமிக்கணும். ஆடு வந்து மத்தியானம் இருக்கிற தீனியே சாப்பிட்டுக்கணும். எல்லாம் முடிச்சுட்டு நானும் ஹேண்ட் வாஷ் பண்ணியாச்சு, ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ என்னோடய சாப்பாடு டைம். ஸோ இப்போ தான் நான் சாப்பிடுவேன். நான் சாப்பிடும்போது எப்படியும் 2 மணி ஆகிடும். நான் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ரொம்ப லேட்டாக ஒருத்தர் லஞ்சுக்கு வந்துட்டார். எங்கள் வீட்டுக்கு வந்து அவர் லஞ்ச் கேட்குறாரு. இரு நான் சாப்பிட்டுட்டு லஞ்ச் தரேன்னு சொல்லியிருக்கேன். வெச்சிப்கென்று வளரும்படி புதிதாக பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய ஞானப்பாடின் மேல் பாஞ்சையாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.